டெல்லி கார் வெடிவிபத்தில் காயமடைந்தவர்களுக்கு நேரில் ஆறுதல் கூற வருகை தந்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூற மருத்துவமனைக்கு அமித் ஷா வருகை தந்திருக்கிறார். விரிவான தகவல்கள் என்ன? இந்த கொடுந்துயர சம்பவத்தை இந்தியா எதிர்கொண்டிருக்கின்றது. டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வெடி விபத்து சம்பவத்திலே 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 20க்கும் கூடுதலானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் காயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை உள்துறை அமைச்சர் அவர்கள் சந்திப்பதற்காக நேரில் வருகை தந்திருக்கின்றார். ஏற்கனவே உளவுத்துறையினர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களிடம் உடனடியாக விவரங்களை சேகரித்து வருகின்றார்கள். என்ன நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்போது டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் சொன்ன தகவல்படி அந்த வாகனம் நிறுத்தப்பட்ட வாகனம் அல்ல, மிக மெதுவாக ஊர்ந்து சென்ற நிலையில் தான் அந்த வாகனம் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து சம்பவம் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 முறை, கிட்டத்தட்ட 3 முறை என்று சொல்லுகின்றார்கள், பலத்த சத்தம் கேட்டிருக்கின்றது. ஏறக்குறைய தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உளவுத்துறையினருடைய விசாரணை, தடயவியல் துறையினருடைய அந்த விசாரணையின் போக்குகளை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு பயங்கரவாத சம்பவத்திற்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக கருத்திதான் இந்த ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே பாதுகாப்பு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய இந்த விசாரணை அமைப்பை பொறுத்தவரை இதுபோன்று ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு வெடி விபத்து நடந்திருக்கும் பொழுது அது ஒரு பயங்கரவாத செயலாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் என்னவோ அந்த நடைமுறைகளை பின்பற்றி தான் விசாரணைகளை மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பு அமைப்புகள், உளவு புலனாய்வு அமைப்புகள் அனைத்தும் தற்பொழுது தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் 10க்கும் மேற்பட்டவர்களை பலிகொண்டிருக்கின்றது இந்த வெடி விபத்து சம்பவம். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் ஏறக்குறைய 3 பேர் வரை சற்று சிக்கலான நிலையில் தான் இருக்கின்றார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். கவலைக்கிடமான நிலையிலும் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது.